ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து ராமச்சந்திர வாசுதேவ் காசியஸ் அப்படிங்கிறவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 1936 அளித்த பேட்டியோட விவரத்தை பார்க்க போகிறோம். இவர் நார்த் தாதர் பகுதியில் வசிச்சுட்டு இருந்தார். இவர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அங்கே ரெக்கார்ட் கிளர்க்காக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். இவர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட சொல்லும்பொழுது தான் ஸ்ரீ சாயிபாபாவை பார்த்ததில்லை, அதாவது ஷிரடியில் போய் தரிசனம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இருந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்க இடத்துக்கு காக்கா சாஹிப் தீக்ஷித் வர்றது உண்டா. காக்கா சாஹிப் தீக்ஷித் கிட்ட இருந்து தான் ஸ்ரீ சாயிபாபாவை பற்றி இவர் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. காக்கா சாஹிப் தீக்ஷித் அங்கே வரும்போதெல்லாம் சாய்பாபாவை பற்றி இவர்கிட்டையும் பேசுவாராம். ஸோ அப்போ இவர் கேட்டாராம், ஸ்ரீ சாய்பாபா தான் இப்போ ஷிரடியில் இல்லையே, நீங்கள் எதுக்கு இப்போ ஷிரடிக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொன்னாராம், ஸ்ரீ சாய்பாபா என்னை ஷிரடிக்கு வர சொல்லுவார், அவர் சொல்லும் பொழுதெல்லாம் நான் போவேன் அப்படின்னு. அவர் இல்லாத பொழுது அவர் எப்படி உங்களை வர சொல்லுவார் அப்படின்னு கேட்டாராம். அது உங்களுக்கு நான் இப்போ சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சாய்பாபாவோட ஒரு திருவுருவ படத்தை இவர்கிட்ட அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது இவர் 1936 இந்த பேட்டியை கொடுக்குறார் சுவாமிஜி கிட்ட. ஆனால் 13 வருடங்களுக்கு முன்பு என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்கிறார் நம்மக்கிட்ட. ஸோ 13 வருஷத்துக்கு முன்னாடி தான் காக்கா சாஹிப் தீக்ஷித்தோட கனெக்ஷன் இவருக்கு கிடச்சி அவர் இவர்கிட்ட ஸ்ரீ சாய்பாபாவோட படத்தை கொடுக்குறாரு. அந்த தருணத்தில் இவங்க மனைவி ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்களாம், படுத்த படுக்கையாக இருந்தாங்களாம். டாக்டர்லாம் இவங்க பிழைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு குழந்தை டெலிவரி பண்ணியிருக்காங்க. அந்த டெலிவரிக்கு அப்புறமா காம்ப்ளிகேஷன்ஸ்னால அவங்க ரொம்ப சீரியஸாக நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. இவருக்கு என்னன்னா, நம்ம மனைவி பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்களா, இப்படியே தான் இருக்குமா, எவ்வளோ நாள் இந்த மாதிரி நீடிக்கும் அப்படின்னு இவருக்கு ரொம்ப வருத்தமாகவும் கவலையாகவும் இருந்திருக்கு. அதனால ஸ்ரீ சாயிபாபா இதுக்கு ஏதாவது ஒரு வழி காமிக்க மாட்டாரா, இதுக்கு ஒரு பதில் சொல்ல மாட்டாரா அப்படின்னு ஸ்ரீ சாயிபாபாவை மனசில் நினச்சி இவர் வேண்டியிருக்காரு. இந்த மாதிரி இவர் நினச்ச ஒரு 2-3 நாட்களில் இவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்னென்னா, இவர் அங்கே இருக்க ஒரு கடல் பகுதி பக்கத்தில், அதாவது கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு பக்கத்தில் இருக்க கடலுக்கு ஒட்டினா போல இருக்க ஒரு சிற்று ஓடை, அந்த ஓடையில் ஒரு படகுல இவர் போயிட்டுருக்காரு. இந்த படகுல இவரோட இன்னொரு முகமதியரும் பயணிக்கிறாரு. அவர் பேர் காபுலா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காபுலாவும் இவரும் பயணிக்கிறாங்க. பயணிக்கும் பொழுது அந்த ஓடையோட நீரோட்டம் ரொம்ப வேகமாக இருக்குது. இவங்க அந்த படகுல உட்காந்துட்ருக்காங்க இல்லையா, இது மிதிப்படகு. ஸோ இந்த படகை இவங்களுக்கு ஓட்ட தெரியாது. இதை ஓட்டுறதுக்காக ஒரு படகு ஓட்டியும் அந்த படகுல இருக்கார். ஸோ அவர் தான் இந்த படகை ஓட்டிகிட்ருக்காரு, இவங்க அந்த படகுல போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த தண்ணியோட கரண்ட் ரொம்ப வேகமாக இருக்குது. அலைகள் எல்லாம் ரொம்ப உயர வருது. அந்த மாதிரி ஒரு உயரம் அந்த அலை இவங்களோட படகு அப்படியே சுழற்றிடுச்சு. அந்த மாதிரி ஆன அப்புறம் இவங்க அப்படி கண் முழிச்சு பார்த்தாக்கா அந்த படகு ஓட்டிட்டு வந்தவர் எங்கே போனார்னே தெரியல. இவங்க 2 பேர் மட்டும்தான் படகுல இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் அந்த படகோடு சேர்ந்து எங்கேயோ போய் சேரில் நல்லா சிக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்குமே அந்த படகை திரும்பியும் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அதை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மிதித்து அதை தண்ணியில் போகும். அந்த ஸ்டார்ட் பண்ணுறது எப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. நம்ம அடுத்த கரைக்கு போய் சேரணுமே, நம்மளால் இந்த கரையை கடக்க முடியுமா அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே இன்னும் அப்படியே சேற்றில் போய் இவங்க படகு சிக்கிக்கொள்ளுது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து எப்படியோ இவங்க அந்த கரையை தாண்டி அடுத்த கரைக்கு போயிடுறாங்க. அதோட இவரோட கனவு முடிஞ்சிருது. இவர் எழுந்துக்கிறாரு. அப்போ இவர் மனசில் ஒரு எண்ணம் தோன்றுது, நாம் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட வேண்டணும் 2 நாள் முன்னாடி, அதாவது நம்மளோட மனைவி பிழைப்பாளா பிழைக்க மாட்டாளா, இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனவு மூலமாக தனக்கு பாபா பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிட்டாரு.
இந்த கனவுல வந்து இவங்க எப்படி ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரையை வந்து கடந்து வந்துடுறாங்களோ, எவ்வளோ கஷ்டப்பட்டோ இல்லை கொஞ்சம் காலதாமதமாகியோ வந்துடுறாங்களோ, அந்த மாதிரி தன்னுடைய மனைவியும் கொஞ்சம் காலதாமதமானாலும் இல்லை அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருந்தாலும் எப்படியும் பிழைச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் பாபா வந்து இந்த கனவு மூலமாக தனக்கு வலியுறுத்துறார் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. இவருக்கு இந்த கனவு வந்த அடுத்த நாள்ல இருந்தே அவங்க மனைவி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்குது. அவங்க உடம்பு வந்து சரியாக ஆரம்பித்த உடனே இவர் வந்து இவங்க எப்பவும் பார்க்குற மருத்துவர்கிட்டையும் சொல்லி அனுப்புகிறார். மருத்துவரும் வந்து பார்த்துட்டு இவங்க வந்து அந்த அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க, இவங்க வந்து கொஞ்சம் மெதுவாக தான் சரியாவாங்க, ஆனால் கண்டிப்பாக வந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இவங்க வந்து பழையபடி ஆகிடுவாங்க அப்படின்னு வந்து மருத்துவரும் உறுதி சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட உடலும் சரியாகுது. இவர் வந்து அதுக்கப்புறம் காக்கா சாஹிப் தீக்ஷித்தை சந்திக்கிறாரு. அப்போது நடந்த விஷயங்கள், இந்த கனவு எல்லாத்தையும் காக்கா சாஹிப் தீக்ஷித் கிட்ட சொல்கிறாரு. அப்போ காக்கா சாஹிப் தீக்ஷித் சொல்கிறாரு, ஸ்ரீ சாயி பாபா வந்து என்னுடைய சமாதி பேசும், நான் என்னுடைய சமாதியிலிருந்து பேசுவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. பாபா வந்து இப்போ அந்த சரீரத்தோட உயிரோடு இல்லாட்டியும் அவரோட சமாதியில் அவர் எப்போவுமே உயிரோடு தான் இருக்காரு. அதுலேருந்து உனக்கு இப்போ பதில் கொடுத்துருக்காரு பார்த்தியா, இந்த இது வந்து உனக்கு புரிஞ்சுதா, பாபாவோட வாக்குறுதி எவ்வளவு சத்தியமானதுங்கிறத நீ உணர்ந்தியா அப்படின்னு சொல்லி காக்கா சாஹிப் தீக்ஷித் இவரை கேட்குறாரு. இவரோட ஸ்ரீ சாயிபாபா கொடுத்த மற்ற அனுபவங்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.